So good morning friends. Next நம்ம பார்க்க போது யூனிட் 4ல செகண்ட் ஆஃப் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் என்னென்ன பார்த்தோன்னா ரெக்டோலினியர் கவுலினியர் மோஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா கைனடிக்ஸ். ஸோ கைனடிக்ஸில் ஒரு சம்மு கொடுத்தாங்கன்னா அதே சேம் சம் வந்து 3 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ஸ், ஒர்க் எனர்ஜி மெத்தட், நெக்ஸ்ட் வந்து இம்பல்ஸ் மூமெண்ட் ஓகேவா. ஸோ இந்த மூணுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸு, அப்ரோச் மட்டுமே சேஞ்ச் ஆக போகுது ஓகேங்களா. ஸோ வேறு எதுவுமே சேஞ்ச் ஆகல. இதில் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஓகேவா. எந்த சம் கேட்டாலும் இதே கான்செப்ட் சேஞ்ச் ஆகாது. ஸோ ஜஸ்ட்டு சம்மு மட்டும் நீ ஸ்டடி பண்ணி ஜஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணால் சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு சர்ஃபேஸ், ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் இருக்குது. இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் மேலே ஒரு பாடி வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்ப்பா ஓகேங்களா. இந்த பாடி மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த பாடி மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், டபிள்யூன்னு ஒரு லோடு அப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த டேரெக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு நான் அடிச்சிருக்கேன் ஓகேங்களா. இந்த டேரெக்ஷனில் வந்து மூவ் ஆகுது ஓகேவா. டேரெக்ஷன் ஆஃப் மோஷன் ஓகேவா. டேரெக்ஷன் ஆஃப் மோஷன் ஓகே. இப்போது இதுக்கு நம்ம வந்து ஃப்ரீ பாடி இந்த இதே போல் ஹேப்பன் ஆக சொல்ல வாட் வில் ஹேப்பனிங் ஓகேவா. ஸோ இங்கே வந்து என்னென்னா கைனடிக்ஸ்ன்றது ஸோ மோஷன் தென் அதோடைய காசஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த சர்ஃபேஸ் மேலே வைக்க சொல்ல இந்த சர்ஃபேஸ் வந்து இர்ரெகுலாரிட்டி இருந்தால் வாட் வில் ஹேப்பனிங்னா ஃப்ரிக்ஷன் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும், ஃப்ரிக்ஷன் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு இங்கே எல்லாமே கிளாஸில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் மட்டும் பார்க்கலாம். ஸோ இதே போல் ஹேப்பன் ஆச்சுன்னா ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஹேப்பன் ஆச்சுன்னா வாட் வில் ஹேப்பனிங் ஆன் த சர்ஃபேஸ் இஸ் சப்ஜெக்டட் டு நார்மல் ரியாக்ஷன். ஸோ இங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆனால் ஆப்போசிட்டில் நார்மல் ரியாக்ஷன் வந்து ஜென்ரேட் ஆகும் ஓகேவா. இந்த மோஷன் இப்படி ஆகுது இல்லையா, இந்த மோஷனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கு என்ன ஆகும், இங்கே வந்து ஃப்ரிக்ஷன் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ மோஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் என்ன ஆல்வேஸ் கிரியேட் ஆகுனா ஃப்ரிக்ஷன், டைரெக்ஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ டைரெக்ஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஓகேவா. ஸோ அப்போ இந்த சைடில் மோஷன் மூவ் ஆகுது. ஸோ ஃப்ரிக்ஷன் எப்போ எந்த டைரெக்ஷனில் வரும், இந்த டைரெக்ஷனில் ஃப்ரிக்ஷன் வரும். ஸோ திஸ் இஸ் எ ஃப்ரிக்ஷனுடைய இண்டிகேஷன் ஃப்ரிக்ஷன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் மியூ இன்டு என்ஆர் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் எ நார்மல் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஃப்ரிக்ஷன் ஜென்ரேட் ஆக சொல்ல இந்த மியூ இஸ் நத்திங் பட் எ கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ யூனிட் 4க்கும் யூனிட் 5க்கும் இதுதான்ப்பா டிஃப்ரென்ஸு. யூனிட் 4ல் இந்த மியூ வேல்யூ வந்து கொடுத்துடுவாங்க கொஸ்டினில். நீ வந்து என்ன பண்ண போகிறீங்க, இந்த எஃப்எம்மு நான் என்ன அது டபிள்யூ இது தான் கண்டுபிடிப்பீங்க ஓகேங்களா. இல்லை டபிள்யூ கொடுத்துடுவோம், ஏதோ சம்திங் அன்னோன் வந்து நீ டிட்டர்மைன் பண்ணும். வெச யூனிட் 5ல் கொஸ்டின்லாம் சேஞ்ச் ஆகாது, லிட்டில் பிட் கான்செப்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இந்த மியூ வேல்யூ வந்து நீ கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் யூனிட் 4க்கும் யூனிட் 5லையும். மேக்ஸிமம் இதே போல் தான் கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆர் நார்மல் ஃப்ரிக்ஷன் என்னென்னா எஃப்எம் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு என்ஆர். ஸோ இந்த என்ஆர்ன்றது நார்மல் ரியாக்ஷன், நீங்கள் எவ்வளோ டபிள்யூ அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற போல இருக்கும். இந்த மியூ மட்டும் கொஸ்டினில் கொடுத்துருவோம். ஸோ இந்த வேல்யூ வந்து கொடுக்கணும். இந்த மியூ வேல்யூ வந்து நெவர் எக்ஸிட் மோர் தென் 1, ஈவன் மோர் 0.5 கூட எக்ஸிட் ஆகாது. அந்த 0.3 0.4 அந்த ரேஞ்சிலே தான் வரும். இது 1க்கு மேலே எப்பவுமே போகாது ஓகேங்களா. ஃப்ரிக்ஷன் வந்து எப்பவுமே 1க்கு மேலே போகாது, லெஸ் தென் 1 தான் இருக்கும் ஓகேங்களா. இந்த வேல்யூ வந்து மியூ வேல்யூ வந்து லெஸ் தென் 1 தான் இருக்கும் ஓகேவா. 1 விட எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க ரைட். ஸோ இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஜஸ்ட்டு எந்த டைரெக்ஷனில் மோஷன் இருக்குது, எந்த டைரெக்ஷனில் ஆப்போசிட்டில் வந்து யூனிட் டு அப்ளை. சப்போஸ் இன்க்ளைன் ஃபோர்ஸாக இருக்குது, இப்படி இருக்குது ஓகேங்களா. இது மேலே ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன ஆகும், டியூ டு தட் இங்கே வந்து ஒரு பீன்னு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதுன்னு வச்சுங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க, ஜஸ்ட்டு ரிசால்வ் இன்ட்டு 2 காம்பனண்ட் ஓகேவா. சாரி வெர்டிக்கல். ஸோ ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ இந்த டைரெக்ஷன் அப்போ எந்த குவாட்ரண்ட்டில் ஃபாலோ ஆகும், ஸோ இன்க்ளைன்ட் அதுக்கு சொல்ல தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஃபாலோ ஆகுமா. ஸோ ஜஸ்ட் டவுன்வேர்டு இந்த டைரெக்ஷன் வருது இல்லையா, இந்த டைரெக்ஷன். ஸோ இந்த டைரெக்ஷன் வரும். ஸோ இந்த டைரெக்ஷன் வருது, இந்த டைரெக்ஷன். ஸோ அப்போ என்ன ஆகும்,
இங்கே மட்டும் இந்த மட்டும் நீங்கள் இது தீட்டான்னு வச்சுருக்கா ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா இது மட்டும் சேஞ்ச் பண்ணும்ப்பா. வெர்டிக்கல் ஃபோர்ஸுக்கு வந்து காஸ் போடுவோம் இங்கே ஓகேவா. ஏன்னா இந்த தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸில் இருக்கும். இந்த தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸில் தான் இருக்கும் ஓகேவா. வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா இந்த ஆக்சிஸில் இருக்குது. ஸோ அப்போனா என்ன ஒய் ஆக்சிஸில் பி காஸ் தீட்டா பி சைன் தீட்டா. ஸோ யூனிட் 4ல் ஓகேங்களா. யூனிட் 4ல் ரிசால்வ் பண்ண சொல்ல வெர்டிக்கல் ஃபோர்ஸுக்கு காஸ் தீட்டாவும் ஹரிசாண்டல் ஃபோர்ஸுக்கு சைன் தீட்டாவும் வரும். ப்ளஸ் யூனிட் 2 யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸுக்கு காஸ் தீட்டா ப்ளஸ் வெர்டிக்கல் ஃபோர்ஸுக்கு சைன் தீட்டா. ஏன்னா அது எப்படி தீட்டா ரொட்டேட் ஆகுதுன்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஃபஸ்ட்டு வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல் ஆக்சிஸில் இருக்கும். இல்லை நான் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் என்னால் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ண முடியும் பண்ணுங்கள். பட் அதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் என்ன பண்ணுறீங்க, பெட்டர் இது புட் வெர்டிக்கல் ஃபோர்ஸுக்கு காஸ் தீட்டாவும் ஹரிசாண்டல் ஃபோர்ஸுக்கு சைன் தீட்டாவும் யூனிட் 4ல் மட்டும் போடுங்க ஓகேங்களா. ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா இந்த கான்செப்ட்டு. ஜஸ்ட் நீங்கள் இங்கே இந்த தீட்டா இங்கே என்ன தீட்டா கொடுக்குதுன்னா அதே தீட்டாவே இங்கே போட்டுக்கலாம் நீ இப்போ ஓகேவா. இந்த இடத்துல என்ன தீட்டா வேல்யூ இருக்கோ அதே தீட்டா வேல்யூவே இங்கே போட்டுக்கலாம். இல்லைன்னா நீ என்ன பண்ணணும், ஜஸ்ட் டிக்னாமெட்ரி கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஹரிசாண்டலாக கன்வெர்ட் பண்ணணும். இங்கே என்ன தீட்டாவோ இங்கே அப்படியே தீட்டா போட்டுக்கோ, இது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோ. இங்கே காஸ் தீட்டாவோ சைன் தீட்டாவோ மட்டும் மாடிஃபை பண்ணிக்கோ. இதுதான் உனக்கு ஈஸி சம்மு சால்வ் பண்ணது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, ரைட் இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஃப்ரீ பண்ணிகிட்டே தான் ஒன்று வந்து நார்மல் டு த பிளேன் கொடுத்தா ஒன்று இன்க்ளைண்டாக கொடுத்தா ஜஸ்ட் நீ ரிசால்வ் பண்ணி போடணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இதே போல் சம்லாம் கொடுத்தா ஃபஸ்ட்டு என்ன மெத்தடில் போகலான்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஸோ இது வந்து டி ஆல்பர்ட் பிரின்சிபல் வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் ஓகேவா. டி ஆல்பர்ட் பிரின்சிபல் வச்சு போடணும். ஸோ என்னென்னா சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போது ஒரு நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் ஒரு சம்மு கொடுத்தாங்கன்னா அது எப்படி போடுறதுன்னு நான் உனக்கு சொல்கிறேன் ஓகேவா. டி ஆல்பர்ட் பிரின்சிபல் வச்சு. ஸோ இப்போ இந்த சம் எடுத்துங்களேன். இந்த சம்மில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க, ஒரு கிளாஸில் சால்வ் பண்ண சம்மு தான். ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஒரு லோடு ஆக்ட் ஆகுது, டபுள்யூன்னு ஒரு லோடு ஆக்ட் ஆகுது ஓகேவா. ஸோ இது எவ்வளோனா 10 kgன்னு சொல்லியிருக்கான், 10 kgs அது ஒரு ஓகேவா ரைட். அப்போ தான் இங்கே ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் 30 டிகிரி கொடுத்துருக்கோம். 30 டிகிரியில் பின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுப்பா. ஸோ இதுக்கு ஃப்ரீபர் டயக்ராம் என்ன பண்ணுவீங்க, ஒரு லோடு இங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கே லோடு ஆக்ட் ஆக சொல்ல இது என்ன ஆப்போசிட்டில் நார்மல் ரியாக்ஷன் ஜென்ரேட் ஆகும் ஓகேவா ரைட் ஓகேவா. இப்போது டேரக்ஷன் எந்த டேரக்ஷனில் மூவ் ஆக போகுது இந்த பார்ட்டிகல்ஸு, பின்ற ஃபோர்ஸு இந்த இப்படி அப்ளை ஆகுது. ஸோ இது எந்த குவாட்ரண்ட்டில் ஃபாலோ ஆகும், இந்த பாருங்கள் இப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ எந்த குவாட்ரண்ட்டு, ஸோ இந்த டேரக்ஷன்லையும் இந்த டேரக்ஷன்லையும் போகுது. அப்போது டேரக்ஷன் ஆஃப் மூவிங் எப்படி இருக்குது, ஸோ பார்ட்டிகல் எந்த டேரக்ஷனில் மூவ் ஆகுது, ஸோ இந்த டேரக்ஷனில் மூவ் ஆகுது ஓகேவா. இந்த டேரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ அப்போ பார்ட்டிகல் வந்து இந்த டேரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ டி ஆல்பர்ட் பிரின்சிபல் பேஸ் பண்ணி இதில் என்ன பண்ண போதுன்னா இதை வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷனுக்கு எடுத்துக்கிறதுக்காக ஜஸ்ட் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். நீ எந்த டேரக்ஷனில் பார்ட்டிக்கல் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் என்ன பண்ணோம், எம்ஏ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இதுதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ஸில் இந்த பேசிக் கான்செப்ட் வந்து வி மஸ்ட் நோ ஓகேவா. ஸோ டேரக்ஷன் எந்த டேரக்ஷன் போகுதுன்னு பாருங்கள். இங்கே அப்ளை பண்ணுற லோடு பேஸ் பண்ணி இந்த டேரக்ஷன் தான் போகும். எப்படின்னா இந்த குவாட்ரண்ட்டில் ஃபாலோ ஆகிறதுனால ஸோ இந்த டேரக்ஷனில் போஸ்ட்டில் மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் இந்த டேரக்ஷனில் வரும். அப்போ ஃப்ரிக்ஷன் எந்த டேரக்ஷன் வரும், ஸோ ஃபோர்ஸ் இந்த டேரக்ஷன் இருக்குன்னா ஃப்ரிக்ஷனும் இந்த டேரக்ஷனில் தான் வரும். ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து இந்த டேரக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன்னா இஸ் நத்திங் பட் மியூ இன்ட்டு என்ஆர். ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எஃப்எம் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு என்ஆர். ஸோ ஃப்ரீ பண்ணிவிட்டு இதை ட்ரா பண்ணிட்டு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. நெக்ஸ்ட் சம் எப்படி சால்வ் பண்ணோன்னா சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. என்னென்ன ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்லாம் இதில் இன்ட்ரடியூஸ் ஆகுது பாருங்க. ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க, இது சால்வ் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ இந்த சைடா ஸோ ஃபோர்ஸ் வந்து அப்போது இப்படி இருக்குமா. ஸோ பி இங்கே தீட்டா பாருங்கள் ஹரிசாண்டல் தான் இருக்குது, இங்கே அப்படியே எழுதிடலாம் நம்ம ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் எழுது போல். பி காஸ் 30 டிகிரி பி சைன்
30 degree. ஸோ இப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸில் என்னென்ன பாருங்க அதில். ஸோ இந்த டைரெக்ஷனில் போகுது. அப்போது P cos 30 degree. நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். ஸோ இந்த சைடு இந்த ஆப்போசிட்டில் போகுது F. ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து மைனஸ் FM. நெக்ஸ்ட் என்ன மைனஸ் MA. ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ இது ஒரு கண்டிஷன், ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுதா. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. என்னென்ன வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்வர்டுன்னு டவுன்வர்ட். ஓகேவா. ஸோ இதில் சேம் திங் தான், எதுவும் சேஞ்சஸ் ஆகாது. டவுன்வர்டுனா அப்வர்டுனா ப்ளஸ்ஸு, டவுன்வர்ட்னா மைனஸ். ரெக்டோலினியர் கர்வ்லினியர் மோஷனில் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இங்கெல்லாம் ஆஸ் இட் இஸ் நம்ம பீமில் பார்த்தோம் இல்லையா, சேம் கான்செப்ட் தான். இப்போ அப்வர்ட் மோஷன் என்ன NR மைனஸ் W. வேறு என்ன. ஸோ இங்கே ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்குது P sin theta ஈக்குவல் டு 0. தட்ஸ் இட் பா. ஸோ இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணினா ஒரு அன்னோன்ஸ் P தான் இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்கான், P கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் என்ன பண்ணுறீங்க, ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணுறீங்க. எந்த கொஸ்டின் கேட்டாலும் இதே கான்செப்ட் தான். ஸோ ஒரு பிளாக் இருக்குது, டேரக்ஷன் எந்த டேரக்ஷன் பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட்டில் மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷனும் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணுற லோடுக்கு பர்பண்டிகுலர் தான் நார்மல் ரியாக்ஷன். ஸோ இன்க்ளைன் ஃபோர்ஸ் கொடுத்துனா ரிசால்வ் பண்ணிக்கோ P cos theta. இங்கே தீட்டா மட்டும் ஹரிசாண்டலில் கொடுத்துருக்கானா வெர்டிக்கல் கொடுத்துருக்கானா பாது. இதே போல் சம்மெலாம் ஹரிசாண்டல் தான் கொடுத்துருக்காங்க, க்ளீனாக தெரியும். சப்போஸ் இன்க்ளைன் சம் வருது இல்லையா, அந்த இடத்துல மட்டும் இந்த தீட்டா வேல்யூ இங்கே அப்படியே வைக்கிறதுக்காக என்ன பண்ணிடலாம், சைன் மட்டும் சேஞ்ச், பொலாரிட்டி மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேவா. ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த சம்மெலாம் பாருங்கள், இதெல்லாம் கிளாஸில் நடத்துகிற சம்மு தான். இந்த மாடல் சம் தான் கேட்பாங்க, வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணுறேன் பாருங்க, காசு இங்கே போட்டேன், சைன் இங்கே போட்டேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. அதுலேருந்து ஒரு அன்னோன் மட்டும் கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஸோ இதுதான்ப்பா கேட்பாங்க, வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. இந்த டாபிக் நல்லா படிச்சுக்கோ. நீங்கள் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ஸ் இருக்கு இல்லையா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனு லைக் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா ரொம்ப ஈஸியான சம்மு. நீ கிளாஸில் நிறைய சம்மு நடத்தியிருப்பேன். நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டட் பாடிஸ் சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதுவும் சேம்பா இந்த சம்மு பாருங்கள், இது ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ என்ன ஃபஸ்ட்டு நான் ஏன்ற பிளாக் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஏன்ற பிளாக்கில் கீழே 80 நியூட்டன் ஆக்ட் ஆகுதா. ஸோ அப்போது இதில் ஃப்ரிக்ஷனே இங்கே இருக்காது, ஏன்னா எந்த கான்டாக்டாக இருக்குது, அப்போ ஃப்ரிக்ஷன் கிடையாது. பட் டி ஆல்பர்ட் பிரின்சிபல் படி என்ன அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் இது என்ன ஆகும், இங்கே பாருங்கள் இது எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா இது 60 சொல்லியிருக்கான், இது 80 சொல்லியிருக்கான். எது வெயிட் அதிகம், இது ரோலிங் மெம்பர். ஸோ அப்போ 80 தான் கீழே வரும். அப்போ இந்த ஃபோர்ஸ் கீழே வர சொல்ல ஆப்போசிட்டில் என்ன பண்ண போகிறீங்க, மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் கொடுக்க போகிறீங்க. தட்ஸ் இட். ரிமைனிங் சம் ஆஃப் த அதே போல் இந்த பிளாக் தனியாக இந்த பிளாக் தனியாக போடணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன, சம் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் டென்ஷன் ஆஃப் த கேபிள் கேட்பான். எதனா ஒரு பிளாக் எடுத்துக்கோ, அந்த பிளாக் வச்சு நீ சால்வ் பண்ணி. ஸோ இதே மாடல் தான் கேட்பாங்க. ஓகேவா. சேம் சம் தான்ப்பா. நீ ஜஸ்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணுற, ஃப்ரீ பாடி ட்ராயிங் ட்ரா பண்ணிவிட்டு போட வேண்டாம். இது நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட்டு ஒர்க் எனர்ஜி மெத்தட். ஸோ ஒர்க் எனர்ஜி மெத்தட் என்னென்னா இதுதான் ஃபார்முலா பேசிக்காக. சம் ஆஃப் த ஃபோர்ஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன் இன்டூ டிஸ்டன்ஸ் எஸ் ஈக்குவல் டு W டிவைட் பை 2G V ஸ்கொயர் மைனஸ் U ஸ்கொயர். கொஸ்டின் வந்து மாறாது. இப்போ நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் பார்த்தோம் இல்லையா, சேம் கொஸ்டின் தான் வரும். இங்கே என்னென்னா ஜஸ்ட் சிம்பிள் கான்செப்ட்டு. இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ண இல்லையா, ஃப்ரீ பாடி டயக்ராமு இந்த MAன்னு இருந்தது இல்லையா, இந்த MAவை தூக்கிடு, அவ்வளோதான். இதேமாதிரி நீங்கள் அப்படியே வரும் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இது என்ன மெத்தடு, ஒர்க் எனர்ஜி மெத்தட். ஓகேவா. ஸோ ஒர்க் எனர்ஜி மெத்தட். நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன, சேம் சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0. ஸோ இதில் சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸு இந்த சம்மில் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீ ப்ரொசீட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் என்ன, இம்பல்ஸ் மூமெண்ட்டு. சேம் இன்ஸ்டெட் ஆஃப் இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக என்ன இங்கே டைம் வரும். ஓகேவா. சம் ஆஃப் த ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு சம் ஆஃப் த ஃபோர்ஸ் V மைனஸ் U. ஓகேவா. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஸோ வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இங்கே என்னென்னா, ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் வந்து என்ன சொல்லுவாங்க, பேஸ்ட் ஆன் த ஆக்ஸலரேஷன். ஓகேவா. கொஸ்டினில் ஆக்ஸலரேஷன் கேட்டிருந்தானா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ஸ் போடணும். கொஸ்டினில் டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தானா ஒர்க் எனர்ஜி மெத்தடில் சால்வ் பண்ணணும். கொஸ்டினில் டைம் டேக்கன் கேட்டிருந்தானா இம்பல்ஸ் மூமெண்ட்டில் கேட்போம். ஓகேவா. சம்மு கொஸ்டின் எதுவும் சேஞ்ச் ஆகாது, ஃப்ரீ பாடி டயக்ராம் எதுவுமே சேஞ்ச் ஆகுது, எல்லாம் சேம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் MAன்னு ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பீங்க.
ரிமைனிங் இதை எடுத்துகிட்டு என்ன அந்த எம்ஏவை தூக்கிட்டு ரிமைனிங் ஃப்ரிக்ஷன் அது மட்டும் போட்டால் போதும். ஓகேவா? ஸோ சம்மு கிளாஸில் நிறைய நடத்தியிருப்பேன் பாருங்க. ஸோ இந்த சம்முலாம் ஒர்க் எனர்ஜி மெத்தட். ஸோ சம்மில் எந்த சேஞ்சஸுமே இல்லைப்பா. சம் ஆஃப் த அசல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த கான்செப்ட் வச்சு நீ போட வேண்டாம். ஸோ ஒர்க் டன் பை த பாடி, ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு கிளாஸில் நடத்தியிருப்பேன்ப்பா. சம்மெலாம் நிறைய சம் நடத்தியிருப்பேன். ஓகேவா? அவ்வளோதான். ரொம்ப ஈஸிப்பா இந்த 4th யூனிட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். நிறைய சம் நடத்தியிருப்பேன் உனக்கு கிளாஸில். கனெக்டட் பாடிஸ். ஸோ நீ இந்த இடத்துல மட்டும் எவ்வளோ ஃபோர்ஸ் வருதோ அதுக்கு நீ ஆட் பண்ணிகிட்டே போகலாம். W1 W2 W2 எவ்வளோ மாஸ் கொடுக்குறாங்களோ. ஸோ நிறைய மாஸ் கொடுத்தாங்கன்னா நிறைய மாஸ் போட்டுகிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ கனெக்டட் பாடிஸும் அதே சேம்ப்பா. இங்கே பாருங்கள், இதே சம்மு தான் அங்கேயும் பார்த்தேன். கரெக்டாக? ஸோ இங்கே என்ன அந்த எம்ஏன்னு போட்ட இல்லையா, அந்த எம்ஏவை எடுத்துகிட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் போட வேண்டாம். ரிமைனிங் சம் ஆஃப் த அசல் ஃபோர்ஸ் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் வச்சு சம்மு சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ப்ரிங் சம்மும் கிளாஸில் நடத்தியிருப்பேன். சேம் தான். நெக்ஸ்ட்டு இம்பல்ஸ் மூமெண்ட். ஸோ இம்பல்ஸ் மூமெண்ட் என்ன சொன்னேன், சம்மு கொஸ்டின் சேஞ்ச் ஆகாது. இங்கேயும் சேம் சம் பாருங்கள். இங்கே என்ன பண்ணிட்டேன், டைம் போட்டுட்டேன். அங்கே டிஸ்டன்ஸ் போட்டுருந்தேன், இங்கே டைம் போட்டேன். ஓகேவா? கொஸ்டினில் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. கொஸ்டினில் அப்படி சப்போஸ் மென்ஷன் பண்ணல எந்த மெத்தட், யூஸிங் ஒர்க் எனர்ஜி மெத்தட், யூஸிங் இம்பல்ஸ் மூமெண்ட் மெத்தட் அப்படி எதுவும் அவன் மென்ஷன் பண்ணலைன்னா என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். கொஸ்டினில் ஆக்ஸலரேஷன் வெலாசிட்டி கேட்டிருந்தானா கோ வித் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். கொஸ்டினில் டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தானா கோ வித் ஒர்க் எனர்ஜி மெத்தட். கொஸ்டினில் டைம் டேக்கன் கேட்டிருந்தானா கோ வித் இம்பல்ஸ் மூமெண்ட். ஓகேவா? ஸோ இதில் லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் எலாஸ்டிக் பாடி. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இதில் 2 மெத்தட் இருக்குது. என்ன, சென்ட்ரல் இம்பேக்ட்டு, நான் சென்ட்ரல் இம்பேக்டில் டைரக்ட் இம்பேக்ட்டு, ஆப்ளிக் இம்பேக்ட்டு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து டைரக்ட்டு, ஆப்ளிக்கு, சென்ட்ரல் இம்பேக்ட் தான் பார்க்க உங்கள் சிலபஸ்ஸு. ஸோ ஃபார்முலா என்ன, ஸோ இந்த ஃபார்முலா தான். இந்த கொஸ்டின் உங்களுக்கு கிளாஸில் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இது வந்து இன்க்ளைண்ட் ஆப்ளிக் இம்பேக்ட் ஃபார்முலா. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பேன் இல்லையா, கொஸ்டின் பேங்க்கில் இருக்க சம் எல்லாமே சால்வ் பண்ணியிருப்பேன். நீ கொஸ்டின் பேங்க் சம் மட்டும் பார்த்தாலே போதும்ப்பா, யூனிட் 4 யூனிட் 5 வரைக்கும். பட் இந்த சென்ஸ் கான்செப்ட் அதே கொஸ்டின்லாம் வரும்லாம் சொல்ல முடியாது. பட் அதே கான்செப்ட் தான் வரும், வேறு எந்த கான்செப்ட். ஏன்னா அவங்க கொஸ்டின் பேங்க் வந்து கிளியராக செட் பண்ணியிருப்பாங்க. லைக் எல்லா கான்செப்ட்லேயும் சம்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் கான்செப்ட் நீ புரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியாக சம்மு சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் யூனிட் 4. ஸோ யூனிட் 4 வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறீங்க, 2 டாப்பிக்கை கிளாஸிஃபை, கைனெட்டிக் அண்ட் கினமேட்டிக்ஸ் தான் பண்ணுறீங்க. கைனெட்டிக்ஸில் வந்து சம்மு கொடுத்தாங்கன்னா 3 மெத்தடில் போடலாம். ஸோ என்ன, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் அதில் என்னென்னா எம்ஏ அடிஷ்னலாக வரப்போகுது. நெக்ஸ்ட் என்னென்னா லைக் ஒர்க் எனர்ஜி மெத்தடு, நெக்ஸ்ட்டு இம்பல்ஸ் மூமெண்ட், நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து இம்பேக்ட் ஆஃப் த எலாஸ்டிக் பாடிஸ். ஸோ இதை மட்டும் பார்த்தா போதும். அதில் இன்னொரு ஆஃப் என்னென்னா கைனமெட்டிக்ஸ். ஸோ அந்த கைனமெட்டிக்ஸில் என்னென்னா 2 டாப்பிக்கு, ரெக்டோலீனியர், கவுலீனியர் மோஷன். ஸோ ரெக்டோலீனியர் மோஷனை பார்த்துக்கோ. கவுலீனியர் மோஷனில் ப்ரொஜெக்டைல் அந்த டாபிக் வந்து நல்லா பார்த்துக்கோ. ப்ரொஜெக்டைல் 2 டாப்பிக்குமே நல்லா பார்த்துங்க. டெஃபினட்டாக யூ கேன் அட்டன். ஓகேவா? ஸோ யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஃப்ரிக்ஷன்ஸில் லேட்ரல் ஃப்ரிக்ஷன் மட்டும் நல்லா பார்த்துக்கோ. ஓகேவா? லேட்ரல் ஃப்ரிக்ஷன், ரிமைனிங் ஃப்ரிக்ஷன்ஸ், வெஜ் ஃப்ரிக்ஷன். ஸோ அந்த வெஜ் ஃப்ரிக்ஷனும் இப்போங்க நீங்கள் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஃப்ரீ பாடி டயக்ராம்லாம் சேம் கான்செப்ட் தான். நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்டில் தான்ப்பா வரும் ஃப்ரீ பாடி டயக்ராமு. ஸோ இந்த சம்மெல்லாம் நீங்கள் நல்லா பாருங்கள், கிளாஸில் நடத்தியிருப்பேன். ஓகேவா? வேறு எதுவுமே சேஞ்ச் ஆகாது, சேம் கான்செப்ட் தான். அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் பொறுத்த வரைக்கும் எம்இஎல்லாம் வராது. ஜஸ்ட் நீ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு, நார்மல் ரியாக்ஷனு. ஓகேவா? இங்கேயே சம் ஆஃப் த அசல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. இங்கே என்னென்னா மியூ கண்டுபிடிப்பீங்க. அங்கே மியூ கொடுத்துட்டான் இல்லையா, இங்கே மியூ வந்து உன்னை கண்டுபிடிக்க சொல்லுவான் கொஸ்டினில். ஓகேவா? இதில் வந்து லேட்ரல் ஃப்ரிக்ஷன் நல்லா பார்த்துக்கோ. ஓகேவா? கிளாஸில் நான் தனியாக நடத்தியிருப்பேன். ஓகேவா? ஸோ லேட்ரல் ஃப்ரிக்ஷன், வெஜ் ஃப்ரிக்ஷன் 2 நல்லா பார்த்துங்க. அது தட் இஸ் எனஃப். டெஃபினட்டாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, லேட்ரல் ஃப்ரிக்ஷன், வெஜ் ஃப்ரிக்ஷன்லேருந்து. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.